இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டிலே எந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்த சகோதரர்களாவது, சகோதரனை சொல்லுவோம், சகோதரத்துவம் தேவை, சமத்துவத்தை நாம் பேசுகிறோம். ஆடு மேய்த்திருக்கிறார்களா, மாடு மேய்த்திருக்கிறார்களா, மரம் வெட்டி இருக்கிறார்களா, நாற்காலி செய்திருக்கிறார்களா, பெஞ்சி பல பலகை செய்திருக்கிறார்களா, பொற்கொள்ளர் அந்த இடத்திலே உட்கார்ந்து நகையை உருக்கி இருக்கிறார்களா, அடித்திருக்கிறார்களா, நகையை செய்திருக்கிறார்களா, விவசாயம் செய்திருக்கிறார்களா, ஏரோட்டி இருக்கிறார்களா, நாற்று நட்டு இருக்கிறார்களா, சேற்றை குழப்பி இருக்கிறார்களா, களை பிடுங்கி இருக்கிறார்களா, அறுத்து இருக்கிறார்களா, கொண்டு வந்து களத்திலே போட்டு அடித்திருக்கிறார்களா, தானியத்தை தூற்றி பதர் வேறு நல்ல தானியம் வேறு என்று பிரித்திருக்கிறார்களா, மூட்டை கட்டி இருக்கிறார்களா, முதுகலை சுமந்து இருக்கிறார்களா? எந்த வேலையுமே செய்யாமல் பருப்பும் நெய்யும் சாப்பிட முடிகிறது என்றால் அந்த பாதுகாப்பை அவர்களுக்கு யார் தந்தது, எது தந்தது? இது ஒரு சமூகத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி நான் சொல்லவில்லை. இந்த சமூக கட்டமைப்பை புரிந்து கொள்வதற்காக நான் இந்த விளக்கத்தை தருகிறேன். எனக்கு எந்த சமூகத்தின் மீதும் துவேஷம் இல்லை, வெறுப்பு இல்லை. இது வெறுப்பு அரசியல் அல்ல, இது விளக்க அரசியல். விளக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, அதனால விளக்கப்படுத்தும். உடல் உழைப்பு இல்லாமலேயே ஒரு சமூகம் தலைமுறை